டிக்கெட் பஸ் கிளாஸ் டிக்கெட். நீங்க வரலையா நாட்டாம? நானு அர்ச்சகர் எல்லாரும் பஸ்ல புறப்பட்டு வந்துடுறோம். முகூர்த்தத்துக்கு முன்னால் அங்க இருப்போம். செலவு போச்சுங்க நாட்டாமே. அம்மா வள்ளி என் மக மாதிரி உள்ளூர்ல கல்யாணமா இருந்ததுன்னா எல்லா செலவையும் நம்மையே பார்த்துருக்கலாம். அதான் வெளியூர்ல மாப்பிள்ளைய தேடிக்கிட்டுது. வச்சுக்கம்மா. நீங்க எவ்வளவு நல்ல மனுஷனா மாறிட்டீங்க. அதுக்கும் காரணம் நீதான். அறையும் கொடுத்து அன்னைக்கு அறிவுரையும் கொடுத்தியே. அதெல்லாம் இப்ப எதுக்குங்க? அன்னையில இருந்து தாமா நான் நல்ல மனுஷனா மாறினேன். அக்கா என்னடா? இந்தாங்க கடைசாவி. எங்க அண்ணன் எங்க? அண்ணன் ஊரை விட்டு போய் 4 நாள் ஆச்சு. அப்படியா? எங்க போனாரு என்னன்னு தெரியல. அதுதான் சாவியை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். சரி சரி, சாவியை நீயே வச்சுக்க. அண்ணன் வர்ற வரைக்கும் கடைய பத்திரமா பாத்துக்க. அடே அப்படியே வியாபாரத்தையும் பாருடா. பிஜில் பிஜில் கொடுத்தாச்சு. ஓனரா போய் வண்டியில இருங்க. உங்களுக்கு வழி சேலை கொடுப்பாங்களா? நல்ல கதை. போமா, நல்லபடியா போயிட்டு வா ராஜாத்தி. உன்னை மனக்கோலத்துல பாக்க நாங்களாம் எவ்வளவு ஆசையா இருக்கிறோம். ஜாக்கிரதமா. எல்லாரும் சீக்கிரம் வந்துருங்க. வந்துடுறோமா. என்னம்மா பஸ் இல்லன்னா லாரி இல்லன்னா வண்டி. சிச்சுவேஷனுக்கு ஏத்த பாட்டு. வாயா 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 புது மாப்பிள வாயா உட்காரியா. என்னப்பா அது பொழுது ஒடிஞ்சா கல்யாணம்? அதுக்கு நீ வீங்கு நான் ஏன்? சும்மா இருப்பா. வள்ளி ட்ரெயின்ல வர்றா. அவளை வரவேற்கிறதுக்கு ஆள் இல்லாம தவிக்கிறோம். நீ பாட்டுக்கு வீட்டுக்குள்ளாரவே உட்கார்ந்துருந்தா. ஐயா வரவேற்பை விட எதிர்ப்பு சமாளிக்கிறதுக்கு தான் திறமையே வேணாம். இப்ப நான் வீட்டை விட்டு வந்துட்டேன்னா உன் கல்யாணமே நின்னு போயிடும். ஏன் இதா படுத்திருக்கான் பாரு உனக்கு வில்லன். மளிகை கடை மாறி இவனா எனக்கு வில்லன்? இவன் போதும் உனக்கு. இவன் உனக்கு மாத்திரமா வில்லன், எல்லாருக்குமே இவன் தான் வில்லன். ஆமா, இவன் என்ன இங்க வந்து படுத்து கொட்ட விடுறான்? எங்க படுத்தாலும் இதைத்தான் பண்றான். இத வர அவன் தூங்கிட்டு இருக்கும் போதே சட்டு புட்டு தாலியை கட்டிட்டு முடிச்சுக்கிட்டான் கதை சொல்ல ஆரம்பிச்சிருவான். என்னப்பா கதை ஒண்ணும் புரியல. விவரமா நாளைக்கு சொல்ல நீ புறப்பட. அதுக்கெல்லாம் பண்ண போல. ட்ரெயின் டயத்துக்கு வந்தாலும் வந்துடும். வரவேற்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணி போ. முகூர்த்த நேரத்துக்காக வந்து காய் பண்ணி போப்பா போப்பா போயிடு. இல்ல இருக்கிற இடத்துலயே ஹீரோ வந்துகிட்டு கடை சரி. என்னது எப்ப பார்த்தாலும் இதையே குடுக்குற? பழகிட்டு இல்லையா? பழக்கத்தை மாத்தலாமா? எத்தனை நாளா குடுக்குற? 4 நாளா. நான் மோசம் போயிட்டனே. கடைகள் எல்லாம் விட்டு கடை போல வந்துட்டனே. நான் பொங்குனேன். ஏன் பொங்குதே? நான் இறக்கி வச்சிருவேன். யார் யா நீ விவரம் முடியாத ஆளா இருக்கிற? விடிஞ்சா கல்யாணம். யாருக்கு? உனக்கு இல்ல. ட்ரெயின்ல வருது. காசு இல்லாம ட்ரெயின் வருமா? ஒண்ணு வருதியா? சரி, அதை பத்தி எல்லாம் உனக்கு இந்த காசு இன்னுமா? ஏதோ என் கட்ட காலம் நான் தெரியாம தூங்கிட்டேன். இப்ப நான் முழிச்சுக்கிட்டேன். வர ட்ரெயின வழியிலேயே மட்டக்க போறேன். வர ட்ரெயினியா? வள்ளி எப்படி வாழ்றான் நான் பாக்குறேன். என்ன கொன்னாலும் பரவாயில்ல, உன்னை நான் விட மாட்டேன். உன்னை கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கு போக தயாரா இல்ல. போட்டா அழைச்சு போவீங்கடா உருப்படாத பசங்களா. உலகம் தாண்டா சீரா சுத்துது. உள்ளுக்குள்ள இருக்கிற நீங்க தான் கண்ணா பின்னாடி சுத்துறீங்க. டேய் விட மாட்டான்டா. வண்டியினுடைய வாழ்க்கையை அழியறதுக்கு நான் விடவே மாட்டேன். குத்தனா என்ன எழுப்புங்க. ஐயோ வள்ளி, நூத்துக்கும் அதிகமான பேர் செத்துருப்பாங்க போல இருக்க. முதல் வகுப்பு பெட்டியில ஒரு கல்யாண கோஷ்டி வந்துச்சான். விடிஞ்சா மனக்கோலத்துல இருக்க வேண்டிய அந்த பொண்ணு கல்யாணமே தெரியாம செதைஞ்சு போச்சு பாருங்க. கண்ணா வள்ளி வந்தாச்சா? என்னப்பா பொன்னம்பலம் பேசாம இருக்கிற? வள்ளி வந்தாளா? வண்டி லேட்டா? ஐயா, வந்த வண்டி கவுந்துருச்சியா. வண்டி கவுந்துருச்சா? வள்ளி என்ன ஆனா? வந்த பொட்டி தெரியாம நொறுங்கிருச்சியா. என்னடா சொல்ற? வள்ளி வந்த பொட்டி நொறுங்கி போயிடுச்சா? அட ஆண்டவனே, அந்த பொண்ணு வந்த ரயில்ல தானா நீ விளையாடணும்? ஐயோ, எல்லாம் நாம நினைக்கிற மாதிரியா நடக்குது. எதாவது எப்படி எப்படி நடக்கணும்னு விதி இருக்கோ அப்படித்தான் நடக்கும். இந்த
கல்யாணம் நடக்கிறதுல கடவுளுக்கே இஷ்டம் இல்ல போல இருக்கு. என்ன முகூர்த்தத்தை ஏன் தள்ளி வைக்கணும்? தங்கச்சி என்ன சொல்ற? இல்லண்ணே, நம்ம குடும்ப கௌரவத்துக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டா 4 பேர் 4 சொல்லுவாங்க. அதனால இதே முகூர்த்தத்துல கோமதியை கட்டி வச்சுட்டா. பார்வதி அம்மா, புடவைய மாத்திர மாதிரி மனசை மாத்திரீங்களே. புயல் அடிச்சு ஒரு மரமே சரிஞ்சு கிடக்குது. அந்த நேரம் பார்த்தா அடுப்பறிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்குவாங்க. நல்லா இல்லம்மா, இந்த நேரத்துல பேசுற பேச்சா இது? நீ சும்மா இருடா. என் மகளை விட்டுவிட்டு எவ்வளவு வருஷம் இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டாடணும்னு நினைச்சனாலும் அப்படி ஆச்சு. அத்தை, இதயமே பறி போயிடுச்சுன்னு நான் அழுதுகிட்டு இருக்கிறேன். இரக்கம் இல்லாம இப்படி பேசுறீங்களே அத்தை. இனிமே தயவு செய்து என் கல்யாணத்தை பத்தி யாருமே பேச வேண்டாம். என்னன்னு இப்படி பேசிட்டு போறா? தந்தை கையெழுத்து போடுங்க. எல்லாரும் வாழ்த்து தந்தி அறிவிச்சிருக்கிறாங்க. நான் எழுத்தாளர் சொல்ல வேண்டா, எனக்கு கையெழுத்து போட தெரியும். என்னண்ணே? கல்யாண பத்திரிக்கை வந்திருக்குது. ப்ரூஃப் இது கொஞ்சம் படிக்கிறேன் கால். நிகழும் சௌமிய வருஷம் ஆனி மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை. ஏம்மா, யாருக்கு கல்யாணம்? எனக்கு இல்ல, நான் ஏற்கனவே மாட்டியாச்சு. உனக்கு தான். எனக்கா? நிகழும் சௌமிய வருஷம் ஆனி மாதம். முதல்ல இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க. ஏன்? ஒரு பொண்ணுக்கு ஒரு தடவை தானே கல்யாணம் நடக்கும். ஒரு தடவை தான் உனக்கு கல்யாணம் பண்ண போறான். எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்னடி உளர்ற? உளரலம்மா, உண்மையத்தான் சொல்றேன். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அடி பாவி, எங்களுக்கு தெரியாம எனக்கு தெரியாம என் கல்யாணத்தை நீங்க ஏற்பாடு பண்ணலாமா? தங்கச்சி, ஐயோ ஐயோ, நம்ம குடும்ப கௌரவம், மானம், மரியாதை, அந்தஸ்து எல்லாமே போச்சு. என்ன மாமா பெரிய குடும்ப கௌரவம்? அத்தானுக்கு என்ன பிடிக்கல, என்ன பிடிக்காதவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் எப்படி வாழ்க்கை நடத்த முடியும்? அதனாலதான் எனக்கு பிடிச்சவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஐயோ ஐயோ ஐயோ. ஆமா, யாரு அவன்? எவனோ ஒரு கழுதை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொன்னா யாரு என்ன கேக்குறியா? யாராவது என்ன கழுதை சொன்னாங்க? அத்தே அத்தே, எங்க 2 பேரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. அட பாவி, இது ஆசீர்வாதம். ஐயோ ஐயோ ஐயோ, என் அழகான கண்ணனுக்கு கட்டி வச்சிடலாம்னு நினைச்சேனே. பாவி, என் எண்ணத்துல மண்ணடி போட்டுச்சடி. இவன் நான் மாப்பிள்ள. என்ன அப்படி சொல்லிட்டீங்க? இதுதான் உங்க பொண்ணுன்னா நான் தான் உங்க மாப்பிள்ளை, நீங்க தான் என் அத்தை. பள்ளி இறந்த உடனே கண்ணனுக்கு இவளை கல்யாணம் பண்ணி கொடுத்து இவளையும் பொண்ணுடுவீங்களோன்னு பயந்துதான் அவசர அவசரமா கல்யாணத்தை பண்ணிட்டேன். போலீஸுக்கு போன் பண்ணுங்க. பாச்சா பலிக்காத, சட்டப்படி 2 பேரும் பதிவு திருமணம் பண்ணிட்டு இருக்கிறான். ஐயோ கொடுத்து வச்சிருக்கணுமே இதை கட்டிக்கிறதுக்கு. இங்க வர ஒல்லியடை எழில் முள்ளு நகை இரு வில்லை நிகர் முதல் செல்வியை வைத்து ஓவியம் வரை. என்ன அம்பலவானது? யோசிச்ச பயல, இது வரைக்கும் கவிதையத்தான் திருடிக்கிட்டு இருந்த, இப்ப பொண்ணையும் திருட ஆரம்பிச்சியா? ஆபரேஷன் செய்துட்டா நிச்சயமா பார்வை கொடுக்க முடியும். அப்ப உடனே ஆபரேஷன் செஞ்சிருங்க டாக்டர். இந்த சிகிச்சையை நான் இலவசமாவே செய்யறேன். ஆனா மருந்து செலவுக்கே நிறைய பணம் தேவைப்படும். கடவுளே, பணத்துக்கு நான் எங்க போவேன், எப்படி கொண்டாடுவேன்? கொஞ்சம் இருமா, இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. ரயில் விபத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு அரசாங்கத்துல உதவி பணம் தரதா பேப்பர்ல போட்டிருக்கேன். அதை நீ பயன்படுத்திக்கலாமே. அப்படியா? அப்போ என் வள்ளிக்கு நிச்சயமா பார்வை கிடைச்சிடும். நிச்சயமா பார்வை கிடைச்சிடும். இந்தாமா. அனுதாப கூட்டம். ரயில் விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனுதாப கூட்டம். வே. அம்பலவாணர் தலைமையில் 3 மாதங்களுக்கு முன்னே நடந்த இந்த ரயில் விபத்தில் மூச்சடங்கி போனோரும் முடமானோரும் கொஞ்ச நஞ்சமல்ல. என் குடும்பத்திலேயே அந்த விபத்து விபரீதமாக விளையாடிற்று. விடிந்தால் என் மகனுக்கு திருமணம். அதே ரயிலில் மணமகள் வந்தாள். வாழ்விலே வசந்தம் வரப்போகிறது என்ற இனிமையான நினைப்பில் பூரித்து கிடந்த அந்த பேதை அந்த விபத்திலே அடையாளம் தெரியாமல் நசுங்கி செத்தாள். இப்படி எத்தனையோ கதை. நல்ல வேளையாக நமது சர்க்கார் விபத்திலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நஷ்ட ஈடு கொடுக்க தீர்மானித்திருக்கிறார்கள். இங்கே பாதிக்கப்பட்டவர்கள் யாராவது இருந்தால் சர்க்கார் அலுவலகம் சென்று அந்த தொகையை பெற்றுக் கொள்ளலாம். வணக்கம்.
நீயா? நானே தாங்க உயிரோட தான் இருக்கேன். ஆனா ஒரே ஒரு வித்தியாசம், நினைச்ச காரியத்தை முடிக்காம சாகிறது இல்லைன்னு இப்போ ஒத்த கால்ல நிக்கிறேன். வடிவு, ஏம்மா வள்ளி எங்கம்மா? அவனும் உயிரோட தான் இருக்கா. என்ன, வள்ளி உயிரோட இருக்காளா? ஆமாங்க. எங்கம்மா இருக்கா? ஏம்மா நீங்க ரெண்டு பேரும் என் வீட்டுக்கு வரப்படாது, உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருப்பதே. நிஜமாவா? வடிவு, நீங்க ரெண்டு பேரும் ரயில் பஸ்ல செத்து போயிட்டுதான் நினைச்சு கண்ணனுக்கு வேற கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணம்மா. ஆனா தெய்வாதீனமா நடக்கல. வடிவு, வா, வள்ளிய கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு போ. ஐயா, வள்ளி எந்த நிலையில இருந்தாலும் உங்க முடிவு மாறாது இல்லையா? என்னம்மா சொல்ற? எனக்கு கால் போன மாதிரி வள்ளிக்கு கண்ணு போயிருந்தா? வள்ளிக்கு கண்ணு போயிடுச்சா? ஏ, உங்க முடிவை மாத்திக்க போறீங்களா? இல்ல வடிவு, வள்ளி எந்த நிலையில இருந்தாலும் எனக்கு பரிபூர்ண சம்மதம் தான். அம்மா, இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க? இதோ இந்த சேரியில தாங்க இருக்கிறோம். கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல முடிவோட திரும்பி வர. வள்ளி, உனக்கு விடிவு காலம் பிறந்துடுச்சு. நீ நம்பி வணங்குற தெய்வம் கண் திறந்து நம்ம கஷ்டத்தை எல்லாம் பார்த்துட்டு. நீ என்ன சொல்ற? நான் அம்பல வளர பார்த்தேன். ஆமா வள்ளி, ஒரு நல்ல முடிவோட வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இது நடக்கக்கூடிய காரியமா? இந்த குருடிய மருமகளா ஏத்துக்க அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க சம்மதிப்பாங்களா? இனிமே நீ குருடி இல்லை, அதுக்கும் ஒரு வழி பிறந்துடுச்சு. இந்த பணம் ஏதடி பணம்? விபத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு நஷ்ட ஈடா சர்க்கார் கொடுத்த பணம் இது. நேத்து நீ கூட கையெடுத்து போட்டுட்டு வந்தியே, மறந்துட்டியா? இது நாளைக்கே நம்ம டாக்டர் கிட்ட கொடுத்து சிகிச்சை ஆரம்பிக்க சொல்லலாம். எனக்காக நீ கஷ்டப்படுறத நினைச்சா இதுல என்னடி பெரிய கஷ்டம்? முதல்ல இந்த பணத்தை நீ பத்திரமா பொட்டி போடவே. என்னங்க? முக்கியமான விஷயம். என்னது? வள்ளி செத்து போயிட்டான் தான் நாம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா, அவ சாகல. என்ன? வள்ளி உயிரோட இருக்காளா? ஆமா, உயிரோட தான் இருக்கா, நான் பார்த்தேன். எங்க இருக்கா? இப்பவே புறப்படுங்க. அவளை அழைச்சிட்டு வந்து நாளைக்கே கல்யாணத்தை நடத்தி என் கண்குடியில பார்க்கணும். புறப்படுங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒரு முடிவு சொல்லு. இனிமே இதுல சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? வள்ளிதான் இந்த வீட்டு மருமகன்னு எப்பவோ செஞ்ச முடிவு தானுங்களே. மீனாட்சி, நீ ரொம்ப அவசரப்பட. வள்ளி இப்ப எந்த கோலத்துல இருக்கான்னு உனக்கு தெரியுமா? அவளுக்கு பார்வை கிடையாது. வள்ளி குருடியா? இப்ப நல்லா யோசனை பண்ணி சொல்லு. அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வரலாமா வேண்டாமா? கூடாது, கூடவே கூடாது. முதல்ல இந்த வீட்டுக்கு விளக்கேத்தி வைக்க போறவ ஒரு குருடியா இருக்கவே கூடாது. அவ எப்படி இருந்தாலும் கவலை இல்ல. என் மகனுக்கு அவதான் பொண்ணுன்னு எப்பவோ நிச்சயம் செஞ்சாச்சு. என்ன மீனாட்சி, அறிவு கட்டுத்தனமா பேசுற? ஒரு குருட்டு பொண்ணுதான் அவன் மருமகள் சொன்னா ஊரே சிரிக்கும். தங்கச்சி, ஊரே சிரிக்குங்கிறதுக்காக அந்த நல்ல பொண்ணுக்கு துரோகம் பண்ண நாம ஒரு பிரமாணம். அதுக்காக உன் பிள்ளை வாழ்க்கையே கெடுத்து குட்டிச்சவராக்க போறியா? என்ன பேசுற? புள்ளை பத்த எங்களுக்கு இல்லையா அந்த அக்கறை? சரி வாங்க, வள்ளியை போய் கூட்டிட்டு வருவோம். என்னம்மா சொல்றீங்க? வள்ளி உயிரோட இருக்கிறாளா? ஆமாப்பா, உயிரோட தான் இருக்கிறா. அப்பா, ஆனா என்ன தயங்குற? சொன்ன ரெண்டு கண்ணு இல்லாத குருவின்னு. என்ன? வள்ளிக்கு கண்ணு போயிடுச்சா? பாத்தானே, கேட்கவே அவனுக்கு பிடிக்கல. அத்தை, அப்பா, வள்ளி எங்க இருக்கிறா? என் வள்ளி எங்க இருக்கிறா? சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. அந்த குருடி இந்த வீட்டுக்குள்ள வந்தா இந்த குடும்பத்தோட கௌரவமே போயிடும். அத்தை, கல்யாணம் நடந்த அப்புறம் வள்ளிக்கு கண்ணு போயிருந்தா அவளை நம்ம ஒதுக்கியா வச்சிருப்போம். சொல்லுங்க அத்தை, சொல்லுங்க. என்னடா சொல்றது? அத்தை, அலஞ்சிய காசேதான் கடவுள், காசேதான் கடவுள். காசா கடவுளே, நீ நடந்து போகும்போது கோயில் எல்லாம் தானே பார்த்து கும்பிட்ட, பேங்க் வரும்போதெல்லாமா கும்பிட்ட? சிச்சி, ஒவ்வொரு பொண்ணும் மஞ்சளும் குங்குமமா போகணும்னு ஆசைப்படுவாங்க. வெள்ளை புடவையும் வெறுங்கலத்தோட இன்னும் இருக்கணும்னு அலையறிய ஆச்சிய எனக்குன்னு சாமியார் ஆக வேண்டிய வயசுல மாமியாரா அம்பல வளர பண்ணி கிடைச்சாச்சு. இத்த உடுங்க, அத்த புடுங்க. நீங்க வாங்க, வண்டி கிடைச்சாச்சு, பண்ணி கிடைச்சாச்சு.